இன்றைக்கி டிசம்பர் 31st 2024 இந்த வருஷத்தோட கடைசி நாள். நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னா குருவாயூர் தான் போயிட்டுருக்கோம். கொச்சி டு குருவாயூர் ட்ராவலிங் டைம் வந்து 3 hours ஆச்சு. டிராஃபிக்லாம் பயங்கரமாக இருந்தனால காலையில் நாங்கள் 10:30 போல் அங்கே போய் ரீச் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகும்போது 11:10 ஆச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போய் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் எடுத்தோம். அது ஒரு ஆளுக்கு வந்து 1000 rupees. அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான், பிலோ 10 years சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஃப்ரீ தான். நாங்கள் தர்ஷன் டிக்கெட் வாங்கும்போது உள்ளே சாமிக்கு பூஜை நடந்துட்டு இருந்தேன். அதனால் நட க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் 20 minutes சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கு நம்ம க்யூலெலாம் நிற்க தேவையில்ல, கோயிலே சும்மா சுற்றி வந்துட்டுருக்கலாம். கோயிலில் நிறைய பேர் வந்து அடி பிரதர்ஷனம் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து அங்க பிரதர்ஷனம்லாம் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து அந்த கொடி மரத்துக்கிட்ட நின்னே சாமி வந்து ஓப்பன் பண்ணோடனே, டோர் ஓப்பன் பண்ணோடனே சாமி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஃப்ரீ தரிசனில் நின்னோன்னா 4 hours ஆகும், 5 hours ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு 12:45க்கு உள்ளே வந்துட்டோன்னா 1:30 வரைக்கும் கோயில் ஓப்பனாக இருக்குது. அதனால் வேகமாக உள்ளே சாமி பார்க்க விட்டுடுறாங்க. அதனால் நம்மளும் வந்து ஃப்ரீ தரிசன்லையுமே வந்து 1 hourல சாமி பார்த்துட்டு வெளியே வரலாம். யாராச்சும் போகிறவங்க இதை கண்டிப்பாக நோட் பண்ணிவிட்டு ஒரு 12:30 போல் க்யூவில் போய் நின்னிங்கன்னா 1:30க்குள்ளே வெளியே வந்துடலாம். நம்ம 12:45க்கு மேலே போனால் அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் ஒரு 12:30 12:45க்குள்ளே போயிட்டோன்னா வேகமாக உள்ளே அனுப்பிடுவாங்க. ஃப்ரீ தரிசன்லையுமே சீக்கிரமாக நம்ம சாமி பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம பேகு, ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து உள்ளே அலௌட் கிடையாது. மொபைல் ஃபோன்ஸு, அப்புறம் ஸ்மார்ட் வாட்சஸ் எதுவுமே அலௌட் கிடையாது. அங்கே ஒரு கவுண்டர் இருக்குது, அதில் கொடுத்துட்டோன்னா அதுக்கு எத்தனை பேக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேல்குலேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. பெரிய ஹேண்ட்பேக் கூட அலௌட் கிடையாது. சின்ன மணி பர்ஸ் மட்டும்தான், இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் மட்டும்தான் உள்ளே அலௌடு. ஜென்ஸுக்கு வந்து இந்த கோயிலில் ட்ரெஸ் கோட் வந்து தோத்தி, மேலே வந்து ஷர்ட் வந்து உள்ளே சாமி பார்க்கும்போது உள்ளே போட்டிருக்கக்கூடாது. இதே பசங்களாக இருந்தாலும் சரி, ஒரு 5 வயசுக்கு மேலே இருந்தாலும் ஷர்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. சாமி பார்க்குற இடத்துல மட்டும், மற்றபடி ஷர்ட்ஸ் போட்டுக்கலாம். ஆனால் லேடிஸ் வந்து சுடிதார்லேயே போகலாம், சாமி பார்க்கலாம். அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. கேர்ள் பேபிஸ் ஃப்ராக்கில் கூட போகலாம். 1000 rupees டிக்கெட்டில் போகிறவங்களுக்கு மட்டும் இந்த பிரசாதம் கொடுக்குறாங்க. இதுக்குள்ளே சந்தனம் இருக்குது, சுகர் பவுடர் இருக்குது, 2 வாழைப்பழம் தராங்க. எத்தனை டிக்கெட்டோ அத்தனை டிக்கெட்டுக்கு வந்து தந்துடுறாங்க. நாங்கள் சூப்பராக தரிசனம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளியே போய் ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு குருவாயூரில் நாங்கள் எந்த இடத்துக்கு போனோம்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குருவாயூர் கோயிலுக்கு போகிறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.